السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைகளே, அல்லாஹ் தஆலாவினால் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு 2 பெருநாள்களை தந்திருக்கின்றார். ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பு பெருநாளும், ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த ஹஜ் பெருநாளும். இந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையிலே பெருநாள் திடல் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு உரையை கேட்பதற்காக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஹஜ்ஜுடைய காலம் வந்தாலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், எல்லா முஸ்லிம்களும் பேசக்கூடிய ஒரு மனிதர், ஒரு குடும்பம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார். அவருடைய அந்த வாழ்க்கையை குறித்து, அவர்களுடைய வாழ்க்கையில செய்த தியாகங்கள் குறித்து எல்லோருமே நாங்கள் பேசுவோம். அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய தியாகங்களை பேசுவோம். அல்லாஹ் தஆலா தனது திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது சொல்கின்றான், இந்த இப்ராஹிம் இடத்திலும் அவரோடு இருந்தவரிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. என்ன முன்மாதிரி என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொள்கை உறுதியை பார்க்கலாம், கணவன் மனைவி எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பார்க்கலாம், பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை பார்க்கலாம், சமூக வாழ்க்கை என்பது என்னென்று பார்க்கலாம். இப்படி ஏராளமான படிப்பினைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய குடும்பத்தாரிடமும் எங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரம் நாங்கள் அதிகம் சிந்திக்காத, அதிகம் பேசப்படாத இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம்தான் சகிப்புத்தன்மை என்று சொல்லக்கூடிய. அல்லாஹ் தஆலா தனது திருமறை குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுவார். அதற்கு முன்னால் பாருங்க, இந்த ஹஜ்ஜுடைய காலம் வந்தால் நான் உலுஹியா கொடுப்போம், அதாவது குர்பான், பிராணிகளை அறுத்து பலியிடுவது. இது கடமையாகுவதை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் நபியுடைய அந்த வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தோடு. அன்றைக்கு மாத்திரம் அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டவாறு தன்னுடைய மகனை அறுத்திருந்தால், இன்று உலகத்திலே இன்று திருமறை குர்ஆனை படிக்காமல், திருமறை குர்ஆனை என்ன சொல்கின்றது என்று தெரியாமல், இஸ்லாம் என்று சொன்னாலே வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம், மனிதநேயம் இல்லாத மார்க்கம், கொலை செய்யக்கூடிய மார்க்கம், மனிதர்களை துன்புறுத்தக்கூடிய மார்க்கம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திருமறை குர்ஆனுடைய படிப்பினைகள் தெரியாமல், திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது என்று தெரியாமல், உண்மைக்குமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்திருந்தார்கள் என்று வைங்க, இன்று உலகமே இஸ்லாத்தை பற்றி தவற பேசுமா இல்லையா? அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்திருக்கின்றார். இறைவனை அணுக வேண்டும் என்று சொன்னால், கடவுளை அணுக வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய அன்பு வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய கருணை வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மனிதனை கொலை செய்ய தேவையில்லை, மனிதனை அறுக்க தேவையில்லை, மனிதனை அழிக்க தேவையில்லை என்று அல்லாஹ் தஆலா ஒரு பிராணியை அனுப்பி அந்த சட்டத்தை மாற்றுகின்றார். இதிலிருந்துதான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் தியாகத்தோடு சம்பந்தப்பட்டு இந்த அளவுக்கு ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுடைய காலங்கள் வந்தால் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் எங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது. எங்களுக்கு இன்றைய நாள் இருக்கக்கூடிய படிப்பினை, கொள்கை உறுதி எடுக்கலாம், கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை எடுக்கலாம், பிள்ளைகளை வளர்க்கக்கூடியது, பிள்ளைகளோடு எப்படி பெற்றோர்கள் பழக வேண்டும் என்பதை பார்க்கலாம். ஆனால் இன்றைய தினம் நாம் பார்க்காத, பேசப்படாத, நாம் சிந்திக்காத ஒரு விஷயம் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. அதுதான் சகிப்புத்தன்மை, பொறுமை என்று சொல்லுவோமே. எந்த கஷ்டம் வந்தாலும் சகித்துக் கொள்வோம் என்று சொல்லுவோமே, அது ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் ரத்தின சுருக்கமாக சொல்கின்றான், இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன்,
பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்ப அல்லாஹ் தஆலா பொறுமையை பத்தி பேசுறானே, அது இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி வெயில் அடிக்குது, சூடு அடிக்குது தானே, வேர்க்குது தானே. ஒரு 30 நிமிஷம் எங்கட உள்ளத்துல சகிப்புத்தன்மை, பொறுமை இல்லைன்னு வைங்க, உங்களோட பயானும் தேவையில்லை, தொழுகை தேவையில்லை, எழுப்பிட்டு போகலாம் தானே. பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில எங்களை மாதிரி சகிப்புத்தன்மை இல்லை. அவருடைய வாழ்க்கையில வந்த கஷ்டங்கள் இருக்கின்றதே, ஒரு மனிதனால் பொறுக்க முடியுமா, ஒரு மனிதனால் சகித்துக் கொள்ள முடியுமா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு சகிப்புத்தன்மை. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபியை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றான்னு பாருங்க. இன்ன இப்ராஹீம லஹலீமுன் அவ்வாஹும் முனீப். இப்ராஹிம் இடத்திலே சகிப்புத்தன்மையும் இருந்துச்சு, அதே நேரம் இலகிய மனம் கொண்டவராகவும் இருந்தாரு. அல்லாஹ் தஆலா சொல்றான் அவ்வாஹும் முனீப், இலகிய மனம் கொண்டவராக இருந்தாரு. அவர் பிள்ளையை அறுக்க போனாரா, அதனால கடுமையான மனம் இல்லை. மனைவியை கொண்டு வைத்து பாலைவனத்தில் விட்டாரா, அதனால கடுமையான மனம் இல்லை. இறைவனுக்காக வேண்டி தன்னுடைய உறவுகளை விட்டுட்டு போனாரா, அதனால கடுகிய மனம் கொண்டவர் இல்லை. அவர் எப்படி இருந்தாரு, இலகிய மனம் கொண்டவராக இருந்தாரு. அப்ப இவ்வளவு செஞ்சது எதற்காக செஞ்சாரு, இறைவனுடைய கட்டளை, இறைவனுக்கு அடிபணிந்தார். அது அல்லாஹ் தஆலா சொல்லும் போது சொல்கின்றான். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளைகளுக்கும் கட்டுப்பட்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனாலதான் சகித்துக் கொண்டார். அப்ப அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய படிப்பினை என்னது, சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். அவருடைய இளமை பருவத்தை எடுத்து பாருங்கள், எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை, எந்த அளவுக்கு பொறுமை. இன்றைக்கு இது இல்லாத காரணத்தினால், குறிப்பாக இந்த முஸ்லிம் சமூகத்துல, முஸ்லிம் குடும்பங்கள்ல வந்திருக்கக்கூடிய பிரச்சனை பாருங்க. கணவன் மனைவிக்குள்ள பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லையா, நானா நீ என்று பார்ப்பதனால இன்றைக்கு இஸ்லாமிய குடும்பங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க. உம்மா வாப்பாவோட பேசாத எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க. சில இடங்கள்ல போனா மகன் சொல்லுவார், பெருமையா சொல்லுவாரு, நான் இந்த வாப்பாவோட பேசி இத்தனை வருஷம். வெக்கப்படணுமா இல்லையா? மகள்மார் சொல்லுவாங்க, எங்க உம்மாவோட நான் பேசி இத்தனை வருஷம். வெக்கப்படணுமா இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்ராஹிம் நபியிடத்துல பாருங்க சகிப்புத்தன்மை இருந்துச்சு. அதை பாருங்க, இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில ஹாஜர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்ந்த வாழ்க்கையில சகிப்புத்தன்மை இருந்துச்சா இல்லையா? இளமை பருவத்திலிருந்து சகிப்புத்தன்மை, பொறுமை, இறைவன் கட்டளைக்காக வேண்டி இறைவனுக்கு இணைவிக்கக்கூடிய சமூகத்திலிருந்து எதிர்ப்பாக இருக்கிறார். அந்த சமூகத்துல வந்த பிரச்சனை என்னது, எனக்கு உங்களுக்கு வர மாதிரி பிரச்சனை இல்லை, தூக்கி நெருப்புல போடக்கூடிய அளவுக்கு பிரச்சனை. இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னது, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அந்த நேரத்திலும் பொறுமை காத்தார். அதுக்கு பின்னால திருமணம் ஆகிறாரு. எங்களுக்கு மாதிரி திருமணம் முடிச்சா எங்கடாக்களுக்கு பொறுமை இல்லை. குடும்பத்துல எல்லாரும் கேட்பாங்க, என்னப்பா கல்யாணம் முடிச்சிட்டீங்களே, புள்ள இல்லையா? புள்ள இல்லை, எத்தனை வருஷம் ஆகுது, கொஞ்சம் போயிட்டு செக் பண்ணலாமே, அந்த டாக்டர்கிட்ட போகலாமே. வாஸ்தவம் தான், பார்க்கத்தான் வேணும், சொல்லத்தான் வேணும். எத்தனை வருஷம் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் தஆலா புள்ள பாக்கியத்தை, குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது. இப்ராஹிம் நபியுடைய எலும்பும் சதையும் ஒன்றோடு ஒன்று பிரியக்கூடிய வயதில் வயோதிப பருவத்தை அடைஞ்சி அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல. எப்படி பொறுமையா இருந்தாரு? அல்லாஹ் கிட்ட கேட்கிறாரு, இறைவா எனக்கு ஒரு குழந்தையை தந்துடு. எத்தனை வயசுல கேட்கிறாரு, எத்தனை வயசுல கேட்கிறாரு? எவ்வளவு பொறுமையா இருந்தாரு, எவ்வளவு சகிப்புத்தன்மை இருந்துச்சு, அதை பார்க்கலாமா இல்லையா? சரி, குழந்தையை கொடுத்துட்டோம். அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டு அது அடுத்த கட்டளை என்னது, இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் தஆலா அறிவிக்கிறான். இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான். அதுல நாங்க எடுக்கக்கூடிய சகிப்புத்தன்மை எப்படி வருதுன்னு பாருங்க. அடுத்த கட்டளை என்னது, இப்ராஹிமே மனைவியையும் புள்ளையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறியா? அப்படி வயசு போயிட்டு புள்ளைய கொடுக்குறான். அந்த புள்ளைய கூட கொஞ்சம் அரவணைச்சு அன்பா பான்பா பாசமா பாப்பா புள்ள என்ற அன்போட வளர்க்கணுமா இல்லையா? பிள்ளைக்கு அன்பை காட்டணுமா இல்லையா? அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டான். இதனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்ராஹிம் அவர்கள் இறைவனின் எல்லா கட்டளையும் நிறைவேற்றினார். எப்படி நிறைவேற்றினார்? முழுமையாக நிறைவேற்றினார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கட்டளை வந்துச்சா, ஏன் பாசம் இல்லையா? கணவன் என்ற மனைவி என்ற பாசம் இல்லையா? என்ற புள்ள என்ற பாசம் இல்லையா? அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டுட்டான். சரி, சகித்துக் கொள்வோம், பொறுமையா இருப்போம். கொண்டு போயிட்டு விட்டுறாங்க. சரி, இவர்தான் நபி, இவர் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் அப்படி ஒன்று போட்டாண்டு வைங்க. ஹாஜர் ரலியல்லாஹு அன்ஹா மனைவி
கொண்டு போயிட்டு விட்டுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திருப்பி வராங்க. வரும்போது மனைவி வந்து கேட்கிறாங்க, கணவரே இப்ராஹிமே, கூட்டிட்டு வந்தீங்க, விட்டுட்டு போறீங்க, என்ன காரணம்? காரணம் வேணுமா இல்லையா? காரணத்தை கேட்கிறாங்க. இப்ராஹிமே, விட்டுட்டு போறீங்களே, காரணத்தை சொல்லுங்களேன். பதில் இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படியே போறாங்க. கடைசா மனைவி ஏதோ ஒன்று புரிஞ்சு கொண்டு, அந்த புரிதலை பாருங்களேன், கணவன் மனைவி என்ற புரிதலை இந்த இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில பார்க்கலாமா இல்லையா? எங்கட பெண்கள் கணவன் ஒரு முடிவெடுத்தால் சரியா எடுத்திருப்பார் என்ற ஒரு நம்பிக்கை மனைவிமார்கிட்ட இருக்குதா? சரி, அப்படி நம்பிக்கை வார அளவுக்கு கணவன்மார் நடந்து கொள்றீங்களா? அதையும் சொல்லணுமா இல்லையா? கணவன்மார் நடந்து கொள்றீங்களா? எந்த கணவன், எந்த மாப்புள்ள ஒரு முடிவெடுத்தால் இவர் சரியா எடுத்திருப்பார், நான் கட்டுப்பட வேண்டும் என்று நீங்க நடந்து கொள்றீங்களா? அல்லது நீங்க எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்கும் என்று மனைவி ஏற்றுக்கொள்றாவா? இல்லையே. எங்கட அந்த வாழ்க்கை அப்படி இருக்குது. மனைவி புரிஞ்சு கொள்றா, ஏதோ ஒரு கட்டளை வந்திருக்கும். ஹாஜர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, இப்ராஹிமே, அல்லாஹ் தான் உங்களுக்கு கட்டளை இட்டானா? எப்படி வார்த்தை பாருங்க, இப்ராஹிமே, அல்லாஹ் தான் உங்களுக்கு கட்டளை இட்டானா? நாம் ஒரே பதில், ஆம். அவ்வளவுதான். திரும்பிட்டு போறாங்க. அந்த மனைவியுடைய வாழ்க்கையில, அந்த தாயுடைய வாழ்க்கையில பாருங்க எப்படி ஒரு இறை நம்பிக்கை. அப்படியா? அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் அவங்களை பார்த்துக் கொள்ளுவான். விட்டுட்டு போற எப்படியாப்பட்ட இடம்? இது மாதிரி இடமா? இந்த கொழும்பு ஏனைய ஊர்கள்ல மாதிரி இடமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவியையும் பிள்ளையை விட்டுட்டு போயிட்டு இறைவன் கிட்ட ஒரு பிரார்த்தனை செய்யறாங்களே, அந்த பிரார்த்தனையில அந்த இடம் எப்படியாப்பட்ட இடம் என்றதை ரத்தின சுருக்கமா சொல்றாங்க. இறைவா, இந்த சந்ததிகளை நான் விட்டுட்டு வந்துட்டேன். விவசாயம் செய்யக்கூடிய நிலைமை கூட அங்க இல்லை, தண்ணி இல்ல, மனித நடமாட்டமே இல்ல, அங்க விட்டுட்டு வந்துட்டேன். அவர்கள் உன்னை வணங்க வேண்டும், தொழ வேண்டும். சிலருடைய உள்ளத்துல அவர்களை நோக்கி கருணையை ஏற்படுத்தி விடு. என்ன விளங்குது? மனித நடமாட்டமே இல்லாத, விவசாயம் செய்யக்கூடிய தண்ணியும் இல்லை, சாப்பாடும் இல்லை, ஒன்றுமே இல்லை, விட்டுட்டு வந்துட்டேன். யா அல்லாஹ், எப்படியாப்பட்ட ஒரு சகிப்புத்தன்மை, எப்படியாப்பட்ட ஒரு பொறுமை, அந்த மனைவியுடைய வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட ஒரு பொறுமை, இதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குதா? பார்க்கிறோம். இதெல்லாம் நாம இந்த பெருநாளுடைய தினத்தில் யோசிக்க வேண்டும். இந்த பெருநாளுடைய தினத்தில் நாம் எங்களுடைய குடும்பங்களை பிரிந்து வாழ்கின்றோம். எத்தனை பேரோட பேசாம வாழ்கின்றோம். கணவன் மனைவி சிந்திச்சு பாருங்க. இன்றைய நாளில் இந்த திடன் தொழுகைக்கு வரும்போது கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக சந்தோஷமா வந்தாமா, இல்லது மனசுல ஏதோ ஒரு கணவன் மனைவி மீது ஒரு வெறுப்போடு, மனைவி கணவன் மீது ஒரு வெறுப்போடு, அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளோடு ஒரு வெறுப்போடு வந்திருக்கிறோமா? இதிலிருந்து ஒரு படிப்பினை எடுக்க வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய படிப்பினை. அதே போன்று பாருங்க, அல்லாஹ் தஆலா அதுக்கு பின்னால இன்னொரு சோதனை போடுகிறான். என்னது? இதெல்லாம் முடிஞ்சுதா? பின்னர் ஒரு சோதனை போடுறான். சுருக்கமா சொல்றேன், என்ன வெயில் அடிக்குது, உங்களுக்கும் ஒரு பொறுமையில ஒரு உச்சகட்டம் வேணுமா இல்லையா? அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அடுத்ததா போடக்கூடிய கட்டளை என்னது? மனைவியை விட்டுட்டு வந்துட்டாரா? பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டாரா? சில காலங்களுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா இன்னொரு கட்டளையை போடுறான். என்னது? கனவின் மூலமாக மகனை அறுத்து பலியிட வேண்டும். வருஷ கணக்குல காத்திருந்து பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளைக்கு வாப்பான்ற அன்ப பாசத்தை காட்டுறதுக்கு கிடைக்கல, ஒரு கட்டளை வருது. அந்த கட்டளையை நிறைவேற்றாங்க. நீண்ட காலத்துக்கு பின்னால் இன்னொரு கட்டளை வருது. என்னது? மகன் அறுத்துரு, அல்லாஹ்வுக்காக வேண்டி மகனை வந்து பலியிட்டுரு என்ற ஒரு கட்டளை வருது. பாப்பா போறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போறாங்க. போயிட்டு மகன் கிட்ட கேட்கிறாங்களே, கேட்கறதுக்கு முதல் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனுடைய 37வது அத்தியாயத்தில் 101, 102வது வசனத்தை படிச்சு பாருங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த வாப்பா போயிட்டு கேட்கறதுக்கு முதல் மகனுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஃபபஷர்னாஹு பி உலாமின் ஹலீம். இப்ராஹிமுக்கு அல்லாஹ் தஆலா சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு மகனை கொடுத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வாப்பா கிட்ட சகிப்புத்தன்மை, பொறுமை இருந்துச்சு, உம்மா கிட்ட இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரையும் மிஞ்சி போற அளவுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, மகனை பத்தி சொல்றான். ஃபபஷர்னாஹு பி உலாமின் ஹலீம். அவருக்கு சகிப்புத்தன்மையுடைய ஒரு மகனை கொண்டு நன்மாராயம் கூறினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப வாப்பா போறாரு, போயிட்டு மகன் கிட்ட கேட்கிறாரு பாருங்க எப்படின்னு.
அந்த கேட்கக்கூடியதில் பாருங்க ஒரு படிப்பினை இருக்கின்றது. ஒரு வாப்பா மகன் கிட்ட பேசுற பேச்சு, நானா இருந்தாலும் நீங்க இருந்தாலும் யோசிக்க வேண்டும். எங்கட பிள்ளைகளோடு, அது ஆம்பளை பிள்ளையா இருக்கலாம், பொம்பளை பிள்ளையாக இருக்கலாம், மகனே மகளே இப்படி பேசுறோமா? சில பேர் பேசலாம், அதிகமா எடுத்து பாருங்க, டேய் வாடா போடா அப்படி இப்படி பேசக்கூடியதை பாக்குறோமே. அப்ப எப்படி புள்ள வாப்பட பேச்சுக்கு கட்டுப்படுவான்? எப்படி புள்ள உம்மான பேச்சுக்கு கட்டுப்படும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் அழகான படிப்பினை. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்ராஹிம் இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று. போயிட்டு மகன் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியை பாருங்க, யா புனைய, என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அது பகுக ஃபன்னுர் மாதா தரா. மகனே, என் அருமை மகனே, உன்னை அரித்து பலியிடுவதற்காக அல்லாஹ் தஆலா கட்டளை இருக்கிறான். உன்னுடைய அபிப்பிராயம், உன்னுடைய ஆலோசனை, உன்னுடைய விருப்பம் என்ன என்று மகன் கிட்ட வாப்பா கிட்ட கேட்கிறார். எப்படிப்பட்ட வாப்பாவா இருக்கணும்? மகன் பதில பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றானே, சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு மகனை கொடுத்தோம் என்று. அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தமும் அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை பாருங்க. வாப்பா கேட்ட உடனே மகன் சொல்றாரு, காலையா அபதி, அவர் சொல்றாரு, தங்கையே, அஃபல் மா தூமர் சதஜிதூனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். தந்தையே, உங்களுக்கு கட்டளையிட்டதை நீங்க செஞ்சிருங்க, நிறைவேற்றிடுங்க. சதஜிதூனி இன்ஷா அல்லாஹு மா சாபிரீன். அல்லாஹ் தஆலா இறைவன் நாடினால் என்னை ஒரு பொறுமையாளனாக நீங்க காண்பீங்க மகன் சொல்றாரு. அந்த இடத்துலயும் பொறுமை. பாப்பா கிட்ட பொறுமை இருந்துச்சு, உம்மா கிட்ட பொறுமை இருந்துச்சு, மகன் கிட்ட பொறுமை இருந்துச்சு. இந்த நாளில் எங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு அழகான படிப்பினை என்னது? அவருடைய தியாகமும் படிப்பினை தான். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தியாகம் தான். அவருடைய கொள்கை உறுதி எங்களுக்கு ஒரு படிப்பினை தான். ஆனால் இது ஒரு படிப்பினையா இல்லையா? இஸ்லாமிய குடும்பங்கள் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றினால், அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்மாதிரிகளை நாம் எடுத்துக்கொண்டால், இந்த சமூகம் எவ்வளவு ஒரு பசுங்கான ஒரு அழகான சமூகமாக மாறும். இன்றைக்கு சகிப்புத்தன்மை இல்லாத நாள் எத்தனை குடும்பங்களில் பிளவுகள், எத்தனை கணவன் மனைவி கடையில பிளவுகள், எத்தனை நான தம்பி கடையில பிளவுகள், எத்தனை தாத்த தங்கச்சி சகோதரி கடையில பிளவுகள் வருதா இல்லையா? ஏன்? அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த சகிப்புத்தன்மை, பொறுமை என்பது இல்லை. இறைவன் சொல்கிறான், இன்னல்லாஹ மஅஷாபிரீன். யாரிடத்தில் இந்த சகிப்பு பொறுமை இருக்கின்றதோ அவர்களோடு அல்லாஹ் இருப்பதாக சொல்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த பெருநாளுடைய நாளில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நினைவுபடுத்தக்கூடிய இந்த நாளில், அவர்களுடைய குடும்பங்களை நினைவுபடுத்தக்கூடிய இந்த நாளில், இதையும் எங்கள் ஒரு படிப்பினையாக எடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனை அணுகக்கூடிய, இறைவன் விரும்பக்கூடிய மாதிரி எங்களுடைய இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். இன்றைய நாளில் அதிகமாக இறைவனை புகழ்வோம். இன்றைய நாளில் அதிகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்துவோம். அவர்களுடைய அந்த வாழ்க்கையை நினைவுபடுத்தி இதன் பின்னால் நாங்களும் இதை ஒரு படிப்பினையாக எடுத்து வாழ்ந்து, நாளை மறுமையிலே இறைவனால் விரும்பக்கூடிய, இறைவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு குடும்பமாக, ஒரு அடியானாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.